இந்த நாட்டு சட்டத்திட்டத்தை, இந்த நாட்டு ஜுடிஷியரியை சீண்டி பார்க்காதீர்கள். Don't mess with the judiciary of our country. It is the backbone of our democracy. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ், ஒட்டுமொத்த சங்கிகளே இன்னைக்கு கருப்பு கொடியை பிடிக்க தொடங்கிவிட்டார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் கடைசி கோட்டையாக இருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம், மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் படைத்த சாதனையை நீங்க ஒரு முறை பார்த்தீர்கள்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, போலீஸ், மீடியா, இந்த நாட்டிற்கு கூடிய அனைத்து கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸுமே இன்னைக்கு சிதைந்து கிடக்கிறது. ஒரே ஒரு இடம் சுப்ரீம் கோர்ட்டை மட்டும்தான் இன்னைக்கு மக்கள் நம்பி வருகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டை மட்டும்தான் இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல, எதிர்கட்சி, ஆக்டிவிஸ்ட் அனைவருமே நம்பி வருகிறார்கள். அங்க மட்டும்தான் நீதி, நியாயம் கிடைக்கும். அதையும் சிதைக்கக்கூடிய வேலையை எந்த அளவில் பிஜேபி பார்த்து வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். ஜக்தீப் தம்கர், இந்த நாட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆக்டிங் லைக் சூப்பர் பார்லிமெண்ட். சுப்ரீம் கோர்ட் has a power under Article 142. It acts as if nuclear power 24/7. சுப்ரீம் கோர்ட் கையில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 142 நியூக்ளியர் பவர் போன்று ஆக்ட் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்லிமெண்ட்ல இருந்து நாங்கள் எந்தெல்லாம் சட்டங்களை பாஸ் செய்து கொண்டு வருகிறோமோ அதை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. சுப்ரீம் கோர்ட் கையில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 142 டேஞ்சரஸ் ஆனது, இதை பறிக்க வேண்டும் போன்ற வார்த்தைகள் அது அவர் பேசியது. இன்னொரு பக்கம் நிஷிகாந்த் தூபே, அடுத்த லெவல் டார்கெட் ஆன் சுப்ரீம் கோர்ட். எல்லை மீறி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். எல்லை மீறி சுப்ரீம் கோர்ட் வேலை பார்க்கிறதா? அப்ப இந்த நாட்டு அரசாங்கம், மோடி அரசாங்கம் எத்தனை எல்லைகளை மீறியது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் நசுக்கப்படும் போது, லிஞ்ச் செய்யப்படும் போது அன்னைக்கு எல்லை மீறப்படவில்லையா? 16-17 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடிய போது பிஜேபி அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. 700க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டார்களே, அது எல்லை மீறவில்லையா? டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, புல்டோஸ் ஆக்ஷன் யோகி ஆதித்யநாத் வழியாக தொடங்கி இன்னைக்கு பிஜேபி ரூலிங் அனைத்து ஸ்டேட்களுமே அதை கடைபிடித்திருக்கிறது. இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உங்களுடைய புல்டோசர் ஆக்ஷனுக்கு நடுவில் வந்தார். ஒரு நபர் தவறு செய்தால் அந்த நபருக்கு நீங்க தண்டனையை கொடுக்க வேண்டும். அவருடைய வீட்டை போய் இடிப்பது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. ஒரு நீண்ட பட்டியல். இந்த விதிமுறைகளை நீங்க ஃபாலோ செய்ய வேண்டும். அதாவது யாருடைய வீடும் புல்டோஸ் செய்யப்படக்கூடாது என்கிற விஷயத்தை இதை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதன் வெளி அது உங்களுக்கு பிரித்துக் கொள்ள. RN ரவி போன்ற நபர்கள் கவர்னர் என்கிற போர்வையில் பிஜேபியின் ஏஜெண்டாவை இந்த நாட்டில் திணிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். 10க்கும் மேற்பட்ட பில்ஸ்களை எந்த அளவில் ஒரு கவர்னரோட வேலை என்ன, பிரசிடென்டோட வேலை என்ன, வைஸ் பிரசிடென்டோட வேலை என்ன புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கவர்னருடைய வேலை ஆளும் கட்சியுடன், ஸ்டேட் கவர்மெண்டுடன் இணைந்து வேலை பார்ப்பது. அதாவது சட்டசபையிலிருந்து ஒரு பில், ஒரு மசோதா பாஸ் செய்யப்பட்டதற்கு பின்பு அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். ஆனால் அதுல இருக்கக்கூடிய தவறுகள், அதுல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முடியுமா இல்லையா? அல்ல அதிகமாக நாங்க தவறாக இதை எழுதி விட்டோமா இல்லையா? அதை ரெவ்யூ செய்வதற்காக மட்டும்தான் கவர்னர், அதை ரெவ்யூ செய்வதற்காக மட்டும்தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் முடிவெடுப்பதற்காக எந்த விதமான அதிகாரம், எந்த விதமான சட்டமும் கான்ஸ்டிடியூஷன் கையில் கொடுக்கப்படவில்லை. Just go and read the Constitution of India. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எந்த வார்த்தையை கூறினாரோ, அதாவது ஆர்டிகல் 142க்கு கீழே அதிகாரம், தவறான அதிகாரத்தை வழங்கியுள்ளீர்கள். எந்த அளவில் எஜுகேஷன் ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்க்கப்படுகிறது என்று நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிஷிகாந்த் தூபே போன்ற நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை.
இதே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா RN ரவியை பற்றி ஒரு கடுமையான விமர்சனத்தை மட்டும் எடுக்கவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கும் ஒரு செக்லிஸ்டை கொடுத்து விட்டார்கள். ஒரு முறை சட்டசபையிலிருந்து ஒரு பில் மசோதா பாஸ் செய்யப்பட்டு உங்களிடம் வந்தால் 1 மாதத்திற்குள் நீங்க அதில் கையெழுத்து போட்டு அனுப்பணும், இல்ல அதுல ஏதாவது தவறுகள் இருக்கு, இல்ல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த சஜஷன்ஸ்களை மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை அந்த சட்டசபையிலிருந்து அதே மசோதா பாஸ் செய்து உங்களிடம் வந்தால் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் செய்வதை தாண்டி வேற எந்த விதமான வழியும் உங்களுக்கு கிடையாது. 30 நாட்களுக்குள் நீங்க பிரசிடென்ட் கையில் அனுப்பலாம். அவருக்கு ரிவ்யூக்கு எத்தனை காலம் அவகாசம்? 3 மாதத்திற்குள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா உட்பட அந்த ஃபைல் கையெழுத்து போட்டு அனுப்பவில்லை என்றால் அது இல்லீகல், அன்கான்ஸ்டிடியூஷனல். இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்காட்ட விஷயம். சரி, கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமாக சுப்ரீம் கோர்ட்டை இந்த நாட்டு அரசாங்கம் கண்ட்ரோல் செய்ய பார்த்தது இன்னைக்கு நேற்று கிடையாது. 2015ஆம் ஆண்டிலிருந்தே இந்த விவகாரம் தொடங்கும். அது எப்படி என்று நீங்க பார்க்க NJAC, அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் 2015 கொண்டு வரப்பட்டது. அரசாங்கம் கை வைத்த முதல் இடம் சுப்ரீம் கோர்ட். மோடி அரசாங்கம் நினைத்த விஷயம் என்ன? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவர்களுடைய தேர்வு அரசாங்கத்து கையில் போய்விடும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஹைகோர்ட் நீதிபதிகள் அரசாங்கம் நினைத்த நபர்கள் தான், அரசாங்கத்துடைய அப்பாயின்மெண்ட் வழியாக தான் அவர்கள் வர. இதற்கு முன்பு எப்படி நடந்தது? ஒரு கொலீஜியம் இருக்கும். கொலீஜியம் வழியாக ரெக்கமெண்டேஷன், அதாவது சுப்ரீம் கோர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா ஆன் சீனியாரிட்டி பேசிஸ் தான் CJI ஆவார். மற்ற ஹைகோர்ட் அல்ல லோவர் கோர்ட் போன்று கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சீனியாரிட்டி. அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? எல்லாருக்கும் தெரியும். அதே போன்றுதான் இந்த கொலீஜியம் அன்னைக்கு வேலை பார்த்தது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எதிர்த்து நின்றார். யூ ஆர் டிஸ்டர்பிங் த ஜுடிஷியரி. நீங்க கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்கிற இந்த விஷயம் இந்த நாட்டு ஜுடிஷியரிக்கு எதிரானது. நீங்க கொண்டு வந்தீர்கள்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் சீர்குலைந்து விடும் என்கிற அந்த விஷயம். கிரண் ரிஜிஜு, முன்னாள் லா மினிஸ்டர், இப்போ பார்லிமெண்டரி மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர், he also threatened the government. என்ன சொன்னார்? venture into legislative business, suggesting the government intervention in judiciary matter not be nice. நீங்க பார்லிமெண்ட் அரசாங்கத்துடைய பிரச்சனைகளில் மூக்க நுழைத்தீர்கள்னா நாங்க ஜுடிஷியரியில் மூக்க நுழைத்தோம் என்றால் அது சரியா வராது, அது சரிப்பட்டு வராது. எச்சரிக்கை. இந்த நாட்டு யூனியன் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். BL சந்தோஷ். யார் இந்த நபர்? BL சந்தோஷ், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் BJP, முன்னாள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. குரேஷி அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். SY குரேஷி. வக்ஃப் ஆக்ட் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, மைனாரிட்டிகளை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. அதற்கு உடனடியாக BL சந்தோஷ் ரியாக்ஷனை கொடுக்கிறார். என்ன ரியாக்ஷன்? he is a Muslim commissioner. India had a Muslim commissioner, it seems. Election commissioner of India வாக இருந்த ஒரு நபர், அவரை பார்த்து முஸ்லிம் கமிஷனர் என்று கூறியிருக்கிறார். What kind of mentality it is? JP நட்டா உட்பட பல்வேறு நபர்கள் துபே பேசியதாக இருக்கட்டும் அல்ல மற்ற நபர்கள் பேசியதற்கு அது பிஜேபியுடைய கருத்து கிடையாது, அது தனிப்பட்ட நபர்களுடைய கருத்து. ஆனால் இதுவரை துபேவிற்கு எந்த விதமான நோட்டீஸும் வழங்கப்படவில்லை. RN ரவி இன்னைக்கும் அதே பதவியில் தான் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் RN ரவி சென்னையிலிருந்து பிளைட் பிடிச்சு கிளம்பி டெல்லிக்கு போய் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தம்கர் அவர்களை சந்தித்து ஒரு போட்டோ எல்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் ஒரு புதுவிதமான
ரியாக்ஷன் எடுத்து காட்டி வருகிறார். எந்த விதமான மெசேஜை நீங்க காட்டுகிறீர்கள்? சுப்ரீம் கோர்ட் என்ன செய்தாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம், சுப்ரீம் கோர்ட்டை நாங்க மதிக்க மாட்டோம். அதற்கான இன்னொரு விளக்கத்தையும் ஆர்.என். ரவி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதை நீங்க கேளுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் has been pushing to amend the chancellorship of state universities. 10 மசோதாக்கள் பாஸ் ஆனது இல்லையா, 10 புதிய சட்டங்கள் சுப்ரீம் கோர்ட் வழியாக. அதுல ஒரு சட்டம் இது. சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள், ஒரு ஸ்டேட்டுடைய அனைத்து யூனிவர்சிட்டிஸ்களுடைய சான்சலர் யார் என்றால் கவர்னர். ஆனால் கவர்னர் எந்த விதமான வேலையும் பார்க்க விடவில்லை, எந்த விதமான மாற்றங்களையுமே கொண்டு வர விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவருக்கு தேவைப்பட்ட நபர்கள், அவருக்கு பிடித்த நபர்களையே வைஸ் சான்சலராக கொண்டு வருவதற்கான திட்டங்களை போட்டு அதற்கு எதிராக தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் அவர் சான்சலராக மாறினால் அந்த மாநிலத்திற்கு நன்மை போய் சேரும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த சட்டம் பாஸ் ஆகி விட்டு சட்டசபை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த சட்டத்தை பாஸ் செய்ததோ, எதை முடக்கி வைத்திருந்தாரோ ஆர்.என். ரவி, அதை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இல்லை, இதற்கு மேல் நீங்க முடக்கக்கூடாது, உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் செய்யுங்கள் என்று கூறியது. அதற்கு பின்பு தமிழ்நாடு அரசாங்கம் அதை இம்ப்ளிமெண்ட் செய்து இன்னைக்கு சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டி யார் என்றால் எம்.கே. ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த இடத்தில் எந்த அளவில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய வேர்டிக்டை இவர்கள் எதிர்க்கிறார்கள் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, ஆர்.என். ரவி அவர்கள் 3 நாட்களுக்கான கான்ஃபரன்ஸை கூப்பிட்டிருக்கிறார் நீல்கிரிஸ். 3 நாட்களுக்கான இந்த கான்ஃபரன்ஸ் 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்கி 27ஆம் தேதி. அதாவது தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டிஸ்களில் இருக்கக்கூடிய அனைத்து வைஸ் சான்சலர்ஸ்களையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுகிறார். அதாவது இவருக்கு அந்த பதவி, அந்த பொறுப்பு கிடையாது. அந்த பொறுப்பு சீஃப் மினிஸ்டர் கையில் மாறிவிட்டது. He is not the chancellor of Tamil Nadu State Universities. But in what right, in what position he is calling for this conference? Nobody knows. சுப்ரீம் கோர்ட்டாவது வேற எதுவா, நாங்கள் வைத்துதான் சட்டம் என்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு ஆர்.என். ரவி எடுத்து காட்டுகிறார். எந்த அதிகாரத்தில் இந்த கான்ஃபரன்ஸ் கூப்பிடப்பட்டது என்கிற அந்த விஷயம் இன்னைக்கு வரை யாருக்குமே புரியவில்லை. இதற்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம், அங்கிருந்து ஸ்டே வாங்கி வருவார்கள். இப்போ உங்களில் பல்வேறு நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று கூறுகிறீர்கள்? தமிழ்நாடு ஸ்டேட் அசெம்பிளி பில்ஸ், the Tamil Nadu Assembly passed several bills, 10 notably mentioned between 2020 and 23, some of which aim to transfer the chancellor role from the governor to chief minister. நான் தொடக்கத்திலே கூறியது, கவர்னர்லிருந்து சீஃப் மினிஸ்டர் கையேற்க அந்த சான்சலர் பதவி மாற வேண்டும் என்றது மாறிவிட்டது. Supreme Court ruling April 2025, the Supreme Court ruled that the governor delays ascending these bills was unconstitutional. அதாவது இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இந்த நபர் செயல்பட்டு கொண்டிருந்தார். இவர் எந்த பில்ஸ்களை தடை செய்து வைத்தாரோ உடனுக்குடன் அதை நீங்க சரிபார்க்க வேண்டும். சரி, மீண்டும் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பல இருக்கிறது. எத்தனை முறை பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்ஸ்களுக்கு எதிராக நின்றது என்று நீங்க பார்க்க வேண்டும். அல்ல, சுப்ரீம் கோர்ட் மோடி அரசாங்கத்தை எத்தனை முறை தலையில் கொட்டியது என்று நீங்க பார்க்க வேண்டும். மோடி அரசாங்கத்தை கூப்பிட்டு வைத்து தேர்தல் ஆணையர்களுடைய அந்த தேர்வு, இதில் பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் 3 பேரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை கொடுத்தார் சுப்ரீம் கோர்ட். அதற்கு எதிராக மோடி அரசாங்கம் போய் பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு புதிய சட்டத்தை திணித்து விட்டார். அதாவது பிரைம் மினிஸ்டர், அவருடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் கரெக்ட். அப்போ ஒட்டுமொத்த ஜுடிஷியரி, ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவில் டைல்யூட் செய்யப்பட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னைக்கு என்ன செய்கிறது? எம்பி, எம்எல்ஏ, எம்எல்சிக்கள் மீது 2014ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை 193 வழக்குகள். அதிலிருந்து கன்வெக்ட் ஆன நபர்கள் எத்தனை? வெறும் 2 பேர். சிபிஐ எடுத்துக்கொள்ளுங்கள், 121 பொலிட்டிஷியன்ஸ்கள் மீது வழக்குகள் போடப்பட்டது. இதில் 95% எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்கள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா
ரைட் டு பிரைவசி என்கிற இந்த விஷயம். ஆகஸ்ட் 24, 2017 ஜஸ்டிஸ் KS புட்டுசுவாமி வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது மீறுகிறது. அதாவது ஆதார் ஸ்கீமை மேண்டட்ரியாக நீங்க திணிக்க முடியாது. ஜஸ்டிஸ் DY சந்திரசூட், surveillancing state is against the fundamental rights of this country's people என்கிற அந்த வேர்டிக்டை கொடுத்தார். ஆனால் அரசாங்கம் ஆதாரை வைத்து ஒட்டுமொத்த மக்கள் மீது ஒரு சர்வலான்ஸை திணிக்க பார்த்தது. அது மட்டுமல்ல, செக்ஷன் 66A IT Act March 24, 2015, இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா SC struck down the section 66A curbing free speech, limiting the government ability to police online dissent. ஆன்லைன் வழியாக மக்கள் என்னெல்லாம் எழுதுகிறார்களோ அதை வைத்து ஒரு போலீசிங் அங்கு நடந்தது. அரசாங்கத்தை பார்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அதில் சுப்ரீம் கோர்ட் அரசாங்கத்தை கொட்டு வைத்தது. டெல்லி வர்சஸ் LG, லெப்டினன்ட் கவர்னர் ஒரு டெல்லி யார் கையில் பவர் இருக்கு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கமா அல்ல நாமினேட்டட் நபர் LG? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நிச்சயமாக மக்கள் தான் ஒரு அரசாங்கத்திற்கு சட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், அரசாங்கத்தை நடத்துவதற்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்கள் கையில் தான் அனைத்து பவருமே இருக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக ஒரு முடிவு. அடுத்த நாளே பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு புதிய சட்டம். LGக்கு அனைத்து பவருமே. அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போன்று மாற்றப்பட்டார். இன்னைக்கு டெல்லியில சீஃப் மினிஸ்டர் இஸ் ஜஸ்ட் அ ரப்பர் ஸ்டாம்ப். They can't do anything. Electoral bond scheme February 15, 2024 இதே சுப்ரீம் கோர்ட் வழியாக அது பேன் செய்யப்பட்டது. இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று கூறினார், அன்எத்திக்கல் என்று கூறினார். அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாங்கின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுங்கள் என்று கூறியிருந்தாலே போதும். ஆனால் அதை செய்யவில்லை. ஆனால் கூட இதற்கு மேல நீங்க வாங்கக்கூடாது, வாங்க முடியாது, இட் இஸ் அன்எத்திக்கல், அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று கூறியதே ஒரு மிகப்பெரிய டிராபேக் டு BJP. ECI அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே கூறிவிட்டேன். பிரைபரி இம்யூனிட்டி ஆஃப் MP MLAs, பில்கிஸ் பானு கேஸ், பில்கிஸ் பானு வழக்கில் 11 நபர்களை மாலையெல்லாம் போட்டு நீங்க வெளியில் அனுப்பினீர்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அந்த 11 நபர்களையும் கூப்பிட்டு திருப்பி சிறையில் அடைத்தது. நீதி நியாயம் எங்க கிடைக்கிறது என்று நீங்க பாருங்க. வக்ஃப் ஆக்ட் ஸ்க்ரூட்டினி, ஏப்ரல் 2025 இந்த வக்ஃப் மசோதா வந்தது, பில் வந்தது. அதை ஆக்டாகவும் மாற்றிவிட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்ற உடனேயே அரசாங்கத்திற்கு ஒண்ணுமே புரியவில்லை. 2-3 கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. அந்த 2-3 கேள்விகளுக்கு கூட பதில் கொடுக்க முடியாமல் அரசாங்கம் ஓடி ஒளிந்து நிற்கிறது. எங்களுக்கு 7 நாட்களுக்கான அவகாசம் தேவை என்று ஓடி ஒளிந்து போனார். இது எல்லாம் தான் வேதனையாக, வலியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது BJP. ஜக்தீப் தம்கராக இருக்கட்டும், நிஷிகாந்த் தூபேவாக இருக்கட்டும், கிரண் ரிஜிஜுவாக இருக்கட்டும், JP நட்டாவாக இருக்கட்டும், BL சந்தோஷாக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து நபர்களுமே ரியாக்ட் செய்வது அரசாங்கத்தை காப்பாற்றுவது கிடையாது. அவர்களுடைய எஜெண்டாவுக்கு எதிராக தடையாக இருப்பது, அந்த கடைசி கோட்டையாக இருப்பது சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான். இவர்களை எப்படியாவது மிரட்ட வேண்டும் என்கிற அந்த விஷயம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் CAA கொண்டு வந்தார். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அபோகரேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 370 2019 இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஃபார்ம் லா 2020 இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு, டெமோக்ரஸிக்கு எதிரானது. டைல்யூஷன் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் RTI ஆக்ட் 2005 கொண்டு வரப்பட்டது. 2023 இதுல டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்கிற இந்த விஷயத்தை வைத்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம், தகவல் அறியும் சட்டத்தையே குறைத்து விட்டார்கள். இதற்கு மேல் அரசாங்கம் நினைத்தால் உங்களுக்கு தகவல் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவை. UAPA போன்ற வழக்கு, அதாவது யூஸ் ஆஃப் ஆன்டி டெரர் லாஸ், எத்தனை நபர்கள் மீது, எத்தனை மாணவர்கள் மீது, எத்தனை ஆக்டிவிஸ்ட்கள் மீது இந்த நாட்டு சட்டத்திற்கு எதிராக இந்த நாட்டு அரசாங்கம் போட்டு வந்தது.
அன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்டாக இருக்கட்டும் அல்ல நிஷிகாந்த் தூபே போன்ற நபர்கள் துடிக்கணும். ஆனால் இவர்களுக்கு வரக்கூடிய வேதனை, சுப்ரீம் கோர்ட் எப்படி எங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம்? எங்களுடைய தன்மானத்தை சீண்டி விட்டார்கள், இந்த நாட்டை நடத்த விட மாட்டேங்கிறார்கள், நாங்கள் தான் பவர்ஃபுல், சுப்ரீம் கோர்ட்டின் கையில் எல்லாம் எந்த விதமான பவரும் கிடையாது, இருக்கவும் கூடாது, இருக்கவும் விட மாட்டோம். இது இந்த நாட்டிற்கக்கூடிய புதிய முகமாதிரி. ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய இந்த அடையாளத்தை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? சுப்ரீம் கோர்ட் இல்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குமா? சுப்ரீம் கோர்ட் மீது இவர்கள் போடக்கூடிய இது போன்ற அத்தியாவசியமான எலிகேஷன்ஸ், இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.